வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 5th மே 2026. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட நம்ம இண்டிகேட்டரை வந்து டீட்டெயில்டா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம்னு இருக்கோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட இண்டிகேட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ற பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம இண்டிகேட்டரில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டரில் என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற லேஅவுட் தான் நம்ம இண்டிகேட்டர் செட்டப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டிகேட்டரோட நேம் வந்து ஓஆர்பி ப்ளஸ் ஸ்மார்ட் லெவல் மேனேஜர். சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஓஆர்பி லைன்ஸ் இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் மேலே கீழே இருக்க லைன் வந்து ஓஆர்பி 15 மினிட் ஓஆர்பி லைன். ஸோ இதில் வந்து நம்ம இனிஷியல் பேலன்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிஷியல் பேலன்ஸ்னா என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் இனிஷியல் பேலன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இனிஷியல் பேலன்ஸ் ஆகும். அடுத்தது 30 மினிட்ஸில் இனிஷியல் பேலன்ஸ் ஆகும். அடுத்தது 60 மினிட்ஸில் இனிஷியல் பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் இனிஷியல் பேலன்ஸை நம்ம இதில் லெவல்ஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பொறுத்து இந்த இனிஷியல் பேலன்ஸ் மாறும். நீங்கள் எப்போவுமே கவனிச்சிங்கனாக்கா மார்க்கெட் ஆரம்பித்து ஒரு 45th மினிட் 40 மினிட் ஆர் 50 மினிட் இந்த இடைப்பட்ட டைம் 40 to 50 மினிட்ஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அதுலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் இந்த இடம் கொஞ்சம் க்ரூஷியல் ரேஞ்சுங்க. எப்போவுமே நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா சில சமயம் வந்து 15 மினிட்ல வந்து ரியாக்ட் ஆகும். சில சமயம் 30 மினிட்ல ரியாக்ட் ஆகும். சில சமயம் அந்த 60 மினிட் ஐபி அதாவது 60 மினிட்னு சொல்லுவோம். ஆனால் அது 45 மினிட்ல கரெக்டாக அது வந்து அந்த ரேஞ்சு சரிங்களா? 45 மினிட் டு 55 ஆர் 60 மினிட்ஸில் உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இல்லை மேஜர் புல் பேக் நடக்கும் இந்த டைம் பீரியட். நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு ட்ரெண்ட் போகுதுன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் போகுதுன்னா எக்ஸாக்டாக 40 மினிட் ஆர் 45 மினிட் கேண்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் புல் பேக் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 45 மினிட் அதாவது 60 ஐபின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து 45 மினிட் கேண்டிலில் தான் அது நடக்கும். 40 to 55ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மேஜர் புல் பேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 15/30/16 போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்குன்னா 15 மினிட் ஹை அண்ட் லோ காட்டும். 15 மினிட் இனிஷியல் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் 15 மினிட் ஹை அண்ட் லோ. ஸோ அதை நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம 30 மினிட் ஐபி அண்ட் 60 மினிட் ஐபி சேம் லெவலில் வந்துச்சுன்னா நமக்கு கம்பைன்டு லேபிள் அந்த மாதிரி வரும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குனாக்கா நமக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் வந்ததுனால இந்த ஹை லைன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 50, 30, 60 எல்லாமே சேம் தான். அதே மாதிரி அன்டில் 60 மினிட்ஸு மார்க்கெட் உள்ள ஓஆர்பிக்குள்ளே இருந்ததுனால இந்த லைனும் பார்த்தீங்கன்னா சேமாக வந்துடுச்சு. இதுவே ஓஆர்பி லைனை தாண்டி 60 மினிட் ஐபிங்கிறது வச்சிருந்ததுனாக்கா வேற லைன் வந்திருக்கும். இங்கே பாருங்க 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. 60 உள்ளே வந்துருச்சு. 15 மினிட் ஹைக்குள்ளே வந்ததுனால ஸோ 60 மினிட்ல நம்ம அதை வச்சாச்சு இங்கே. ஓகேங்களா? நான் மற்ற நாள் காட்டுறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் லைன் காட்டும். சரிங்களா? இது மெயின். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய 15 மினிட் மிட் லைன் இருக்கு இங்கே. இந்த மிட் லைன் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் சார்ட்டு ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் சார்ட்டில் தான் கிளியராக நமக்கு இண்டிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது ஸ்பாட் சார்ட்டும் ரெஃபர் பண்ணணும், ஆப்ஷன் சார்ட்டும் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது ஆப்ஷன் சார்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஓஆர்பி பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மிட் லைன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மிட் லைனுக்கு அபோவ் நமக்கு எது பிரேக் ஆகுதோ மிட் லைனுக்கு அபோவ் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு கால் சைடு நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். மிட் லைனுக்கு கீழே பிரேக் ஆச்சுனாக்கா நமக்கு புட் சைடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மிட் லைன் பிரேக்கிங் வந்து மெயினாக நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸ்பாட்டில் வந்து நிறைய நம்மளை வந்து ஃபேக் பிரேக் அவுட் காட்டுவான். சில சமயம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குங்க. ஒரே மாதிரி ஒரே நாள் இருக்காது. ஒரே பேட்டர்ன் திரும்ப எப்போ ரிப்பீட் ஆகுன்றதும் தெரியாது. ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மிட்லைன் பிரேக்கிங் கான்செப்ட் நீங்கள் ஸ்பாட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதை விட ஆப்ஷன் சார்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்.
ஏன் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க மிட் லைன பிரேக் பண்ணி காட்டியிருக்கான். அதான் மிட் லைனு. பிரேக் பண்ணி காட்டிட்டு கீழ வர மாரி வந்துட்டு, திரும்ப காலையில ரிவர்ஸ் வந்துட்டான். ஓகேங்களா? திரும்ப அதுக்கப்புறம் வந்துட்டு, இங்க மிட் லைன பிரேக் பண்ணாத மாரி கீழ வந்துட்டான். சரிங்களா? இது எல்லா கன்ஃப்யூஷனுக்கும் நீங்க இப்ப என்னுடைய ஆப்ஷன் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்க. நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். அதாவது பியரிஷ் மார்க்கெட்னா, கால் சார்ட்ட ரெஃபர் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்னாக்கா, புட் சார்ட்ட ரெஃபர் பண்ணுங்க. எப்பவுமே செல்லர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ, கீழ வர சார்ட்ட ரெஃபர் பண்ணுங்க. அதுதான் லெவல்ஸ் கரெக்ட்டா இருக்கும். மேல போறது லெவல்ஸ் ரீச் ஆவறதுக்கு சில சமயம் ரீச் ஆவறது கரெக்ட் ஆகும். பட் ஆனா எக்ஸாக்ட்டா டைரக்ஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து எப்பவும் கீழ வர சார்ட், அதாவது கால் சார்ட், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு கால் சார்ட்டையும், அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு புட் சார்ட்டையும் நீங்க ரெஃபர் பண்ணணும். லெவல்ஸுக்கு நீங்க 2த்தையுமே 2 கால் சார்ட் அண்ட் புட் சார்ட் 2த்தையும் பாருங்க. அதுல எது நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காலையில வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்ல 1 1/2 ஹவர் நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் வந்து கரெக்ட்டா ரெஸ்பெக்ட் ஆகுறது தெரியும். அது எய்தர் சென்செக்ஸா இல்ல நிஃப்டியா, அதுல காலா, புட்டான்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். ஸோ எது மேட்ச் ஆகுதோ அந்த சார்ட்ட ஃபுல் ஃபோக்கஸ்ல வைங்க. சரிங்களா? ஆப்போசிட் சார்ட்ட நீங்க லெவல்ஸ் ரீச் ஆவறதுக்கு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த கன்ஃப்யூஷன் நீங்க ஸ்பாட்ல காட்டணும்னா, இங்க பாருங்க. இப்ப இன்னைக்கு என்னோட ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன் பாருங்க. நிஃப்டி நமக்கு வந்து என்னன்னாக்கா, இங்க வந்து நமக்கு அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள் காட்டிருங்க. இங்க இல்ல. நான் எடுத்து வைக்கிறேன். இது இண்டிகேட்டரோட செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். மொபைல் வியூன்னு இருக்கு. மொபைல் வியூன்னாக்கா இந்த பாக்ஸ் பெருசா இருக்கு. மொபைல்ல ட்ரேட் பண்றீங்க, இல்ல லேப்டாப்ல ட்ரேட் பண்ணும்போது இது பெருசா இருக்குன்னா, இந்த கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அது சின்னதாயிடும். ஆனா இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா? இது நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, இது கூட போய் ஜாயின் ஆயிடும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இங்க பாருங்க ஜாயின் ஆயி வந்துருச்சு. இப்ப நீங்க அது வேண்டாம் அப்படின்னாக்கா, மொபைல் வியூ அன்செலக்ட் பண்ணீங்கன்னா, இது தனியா வந்துரும். இது எதுக்காக வேணும்னாக்கா, இங்க பாருங்க. ஆ உங்களுக்கு கால் அண்ட் புட்ல என்ன ஸ்ட்ரைக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ நீங்க எடுத்து சார்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக மட்டும் தான் இது. நீங்க சார்ட் எடுத்து வச்சுட்டு, இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா, இது போயிடும். சரிங்களா? உங்களுக்கு சார்ட் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் இது. ஓகேங்களா? ஒன்ஸ் எடுத்துட்டீங்கனாக்கா, இது தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக்கணும்னா மொபைல் வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் இந்த பாக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அது வேணும், வேண்டான்றது அதோடைய ஆப்ஷனு. அது சின்னதா வேணும்னா மொபைல் வியூ கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதா வரும். பெருசா வேணும்னா பெருசா வரும். இது அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். இந்த இது வேணும்னா இது கிளிக் பண்ணா வரும். இது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை அந்த கிராஸ் பிளாட் லெவல்ஸ் இதுல காட்டும். அதோடைய லெவல்ஸ். சரிங்களா? ஸோ அது இப்ப காட்டல. அது என்னன்னு நான் செக் பண்றேன் நானு. அது காட்டும். இங்க இப்ப நம்ம க்ளோஸ்ன்னு இருக்குல்ல. அதே மாரி ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ஸும் காட்டும். ஒரு நிமிஷம் ஒரு வேள பின்னாடி இருக்கா? இல்ல. அந்த லெவல்ஸ் காட்டல. அது நான் என்னன்னு செக் பண்றேன் நான் இப்ப. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸும் காட்டும். அதுக்காக அந்த அந்த செலக்ஷன் அங்க இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆ போஸ்ட் மார்க்கெட் மோடுன்னு இருக்கு. இது என்னன்னாக்கா, உங்களுக்கு மார்க்கெட் இப்ப இன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்ச உடனே, மார்க்கெட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த லெவல்ஸ்லாம் வந்து மாறிடும். மாறிடும்னா, சப்போஸ் நெக்ஸ்ட் டேக்கு இதே சார்ட்னாக்கா, இந்த சார்ட்லயே வேற லெவல்ஸ் காட்டும். இல்ல இந்த சார்ட் கிடையாது. வேற சார்ட்னா இந்த இந்த க்ளோஸ் எதுவுமே காட்டாது. டக்குனு போயிடும். ஏன்னா அடுத்த 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 ட்ரேடிங்க்கு மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இத கிளிக் பண்ணீங்கனாக்கா, இத கிளிக் பண்ணீங்கன்னா அது காட்டும். இப்ப பாருங்க, இங்க நான் அத கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் இப்ப இத எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், காணோம் பாருங்க. போயிடுச்சு பாருங்க. அது போயிடும். ஏன்னா அடுத்த சார்ட் அடுத்த டேக்கு இது கிடையாது. அத வச்சிருந்ததுனால, நீங்க வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லெவல்ஸ் எப்படி எதாச்சு அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது இதுதான் முக்கியமான விஷயம். எக்ஸ்பைரி டேட்ஸ். நீங்க இந்த எக்ஸ்பைரி டேட்ஸ கரெக்ட்டா போட்டுக்கணும். இப்ப நான் அது ஓகே. ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா போட்டுக்கணும். இந்த இது வந்து என்னுடைய அட்மின்க்காக இது. இது நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே குடுத்துட்டீங்கனாக்கா, நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில எக்ஸ்பைரி டேட்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து செட்டிங்ஸ பார்த்துட்டோம். இப்ப டேபிள பார்த்துரலாம். டேபிள்ல என்ன இருக்குன்னா, டே ஸ்டேட்டஸ். மார்க்கெட் என்ன டைரக்ஷன்? என்ன மாரி இருக்கு? இத கிளியரா இங்க காட்டிரும். புல் சர்ஜ்,
புல் ரேஞ்சு, அப்புறம் வந்து புல் ட்ரெண்டு, அப்புறம் ஃபுல் ரேஞ்சு, பியர் ட்ரெண்டு, அதெல்லாம் இந்த எல்லா ஸ்டேட்டஸும் இருக்குது. மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத காட்டிடும். சரிங்களா? அடுத்தது 2 ஹவர் 1 ஹவர் ட்ரெண்டு, அது ஓகே. முக்கியமான விஷயங்க ஏடிஎக்ஸ் இதுதாங்க. இந்த ஏடிஎக்ஸ் சாப்னு இருக்கக்கூடாது. இந்த ஏடிஎக்ஸ் சாப் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதுலேயும் சாப்னு வரும், கன்சல்டேஷன் வரும். ட்ரேடுக்குள்ளே போகாதீங்க. அது ஃபுல்லாக உங்களை இங்கேயும் அங்கேயும் அலக்கடிச்சு மார்க்கெட்டை முடிச்சு விட்ரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மணிக்கு கரெக்டாக 1:05க்கு ஹையை ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே கன்சல்டேஷன் தான் நமக்கு சாப்னு காட்டிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி வால்யூம் ஸ்ப்ரெட் இது. வால்யூம் எவ்வளோ வால்யூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஹை வால்யூமா நார் வால்யூமான்னு காட்டுறது. ஓகே, முக்கியமான விஷயம் ஏடிஎக்ஸ். இது ட்ரெண்டிங்னு இருக்கணும். ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா என் ட்ரேட் போங்க. ட்ரெண்டிங் இல்லைன்னா ட்ரேட் போகாதீங்க. சாப்னு இருந்துச்சுன்னா போகாதீங்க. எஸ்எம்சி சில சமயம் என்ன ஆகும்னா லோ வால்யூமில் மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும். அப்போ சாப்னு காட்டும். அது என்னன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் அப்படியே பொறுமையாக மார்க்கெட் மேலே போகும். அந்த சமயத்தில் என்னன்னா நம்மள மாதிரி ஆளுங்களை ஏமாத்திட்டு மேலே போகிறது தான் விஷயம். அது அப்படியே பொறுமையாக மேலே போகும். வால்யூமே இல்லாமல் மேலே போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அப்பயும் நமக்கு ஆனால் சாப்புன்னு தான் காட்டும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓஆர்பி பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி வால்யூம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னா ஓஆர்பி பிரேக் ஆச்சுனாக்கா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். வால்யூமோடு போகும்போது கவனமாக இருக்கணும். சாப்புன்னு இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணி காட்டுவோம். அடுத்த கேண்டில் சல்லுன்னு உள்ளே வந்துடுவோம். சரிங்களா? எஸ்எம்சின்றது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். பயாஸ் இது எந்த பக்கம் காட்டுது, மேலேயா கீழேன்றதை காட்டும். அதுக்கப்புறம் மொமெண்டம் எந்த பக்கம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது காட்டும். இது ட்ரிவன் பர்சன்டேஜ். இது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் கைனடிக் ஃப்ளோன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து யார் மார்க்கெட்டில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னு காட்டும். 60% மேலே யார் இருக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ புல்லு வந்து 60% மேலே இருக்குன்னா புல்லோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். பியரு 60% மேலே இருந்துச்சுன்னா பியரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புல்லு பியர் அவங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து புல் வந்து 46.9% இந்த கடைசியில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜ் 80%க்கு வச்சுக்கோங்க. 80%க்கு மார்க்கெட் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. புல்லு வந்து டேக்கன் வந்து 80% மேக்ஸிமம் போயிட்டான். அதாவது எப்படின்னாக்கா ஓப்பனிங்லேருந்து 80% இங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு 80% நான் சொல்லலை. புரியுதுங்களா? இது வந்து டோட்டல் எனர்ஜி ஸ்பெண்ட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்துட்டு நம்ம லெவல் கரெக்டாக பாருங்க, க்ரீன் பாக்ஸ் நம்ம வாலெட் சப்போர்ட் வால்ட்டை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஓஆர்பி ஹை வரைக்கும் போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்துட்டு அங்கேருந்து திரும்ப போகும்போது நீங்கள் 80% எதிர்பார்க்காதீங்க. அதோடைய பாதி 40% போதும். சரிங்களா? இது வந்து என்னன்னா இங்கேருந்து ஒரே டைரக்ஷனாக 80% போகுதுன்னா அந்த 80க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்காக தான் இது. அதே மாதிரி இது ரெசிஸ்டன்ட் வால்ட்டு. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து நமக்கு சப்போர்ட் வால்ட்டு. சரிங்களா? கீழே அது சப்போர்ட் வால்ட்டு. ஸோ அந்த இதுதான் வந்து நமக்கு டார்கெட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி டிஸ்கஸ் பண்ணோம். நான் இங்கே வரேன் நான். ஸோ இதுதான் நமக்கு டார்கெட்ஸ். டார்கெட் 1, அடுத்த டார்கெட் 2ன்னு வரும். டார்கெட் 1 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 2 -2 காட்டும் இங்கே. டார்கெட் 1 பிரேக் ஆகல, வால்ட்டை டச் பண்ணிட்டு போனதுனால டார்கெட் 1ஓட நிற்கிது இங்கே. இது நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதுனாக்கா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்லை வேறு கேண்டிலுக்கோ வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இல்லாட்டினா எஸ்எம்ஐ பாட்டம்னு சொல்லி லேபிள் வந்துச்சுன்னா எடுத்துருங்க இம்மீடியட்டாக. ஏன்னா லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்சல் இங்கே டார்கெட் 1 போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லை மேலேயும் போகலாம். அது மார்க்கெட்டோடைய எனர்ஜி ஃப்ளோ பொறுத்து தான் அது. சரிங்களா? ஸோ இது எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குன்றது பார்த்தோம். இது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வால்ட்டை அடுத்தது மார்க்கெட் மூவ் ஆகும்போது பிரேக் பண்ணுமா பண்ணாதா அந்த அட்வைஸ் இங்கே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே T-1 இதை இருக்கு பாருங்கள். T-1 இங்கே பாருங்கள் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் எக்ஸாஸ்ட்னு காட்டுது. அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கேயே முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் என்னை காட்டுறத ஸ்ட்ராங் எக்ஸாஸ்ட் அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ எத்தனை மணிக்கு நமக்கு இங்கே லேபிளும் வந்துருச்சு. எத்தனை மணிக்கு 12 மணிக்கு வந்துச்சு. 12 மணிலேருந்து கண்டினியூஸ் ஃப்ளோ கரெக்டாக நம்ம ஓஆர்பி ஹை வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி T1 ஸ்ட்ராங் எக்ஸாஸ்ட்னு காட்டுது. T1ன்றது மேலே இங்கே இங்கே T1 வந்து அடுத்த வால்ட் இங்கே இருக்குது, இங்கே காட்டலை. மார்க்கெட் இது பிரேக் ஆகி மேலே கிட்ட போகும்போது இந்த இடத்துல ரெட் பாக்ஸ் வந்துடும். எல்லா சமயம் நமக்கு ரெட் அண்ட் க்ரீன் பாக்ஸ் காட்டாது. அது வால்ட் கன்ஃபர்மேஷன் வரும்போது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரேட் பர்மிஷன் இங்கே இருக்குது. மார்க்கெட் ஷாப்பிங் மார்க்கெட் அந்த இடத்துல நமக்கு ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்ற ஆக்டிவ் ஆர் நோ ட்ரேடுன்னு இங்கே வந்துடும். ஹிண்ட் ஆக்ஷன் இங்கே விக்ஸ் என்ன நிலமையில இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி வரும். சப்போஸ் பிரேக் அவுட்னாக்கா பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா, ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை பிரேக் அவுட் சேஃப்டி இங்கே காட்டிடும். லாக்டுனாக்கா அது பிரேக் ஆகாது, அப்படியே ஆனாலும் அது ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நம்ம டேபிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ டார்கெட்ஸு கண்டிப்பாக ஓஆர்பி பிரேக் ஆச்சுன்னா நம்ம டார்கெட்டு ரீச் ஆகும். T1 ஆர் T-1 கண்டிப்பாக ரீச் ஆகும். சரிங்களா? அது எய்தர் ஸ்பாட் சார்ட் இல்லை ஆப்ஷன் சார்ட். நீங்கள் ஸ்பாட் சார்ட்டே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள், பட் ஆப்ஷன் சார்ட்டில் கன்ஃபார்மாக ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ டார்கெட் 1 ரீச் ஆகும் கன்ஃபார்மாக. பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா ஸோ அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நமக்கு டார்கெட் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்துடும். நமக்கு இங்கே க்ரீன் வால்ட் பாக்ஸ் வந்துடும். க்ரீன் வால்ட் பாக்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் அங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் ஆகுதுனாக்கா நமக்கு இங்கே இண்டிகேஷன் வந்து திஸ் கேன் பி பிரேக், T1 பிரேக்கபிள்னு இங்கே வந்துடும் இண்டிகேஷன். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஸ்ட்ராங் எக்ஸாஸ்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், காலையிலேருந்து கீழே வந்து நம்ம டார்கெட் 1 வால்ட் பாக்ஸை கரெக்டாக ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக ஓஆர்பி நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுங்க. இந்த மூணுமே ஒரே லைனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இது செப்பரேட்டாக இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. கரெக்டாக பாருங்கள், இங்கே 3 தடவை ட்ரை பண்ணிச்சு போகிறதுக்கு போக முடியல. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி உள்ளே கன்சால்டேட் ஆகிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. ஆப்ஷன் சார்ட்டை பாருங்கள். ஆப்ஷன் சார்ட்டில் இங்கே ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இந்த இடம் இங்கே பாருங்கள். இப்போ ஸோ புட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே வருது. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இங்கே ஓஆர்பியை இந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சு. ஓகே, பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மேஜிக் நடந்ததுங்க. அப்படியே இந்த இடம், இந்த கேண்டில் பாருங்கள், ஆப்ஷன் சார்ட்டில் கரெக்டாக போய் இங்கே ஹை இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ லோலேருந்து தான் மார்க்கெட் வந்துச்சு. இதுதான் வந்து லோ லைனு. லோக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஓஆர்பி லோலேன்னு வந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள், பின் பாயிண்ட்டாக நம்ம டார்கெட் 2 போய் மார்க்கெட் போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல். எக்ஸாக்டாக டார்கெட் 2 டச் பண்ணிவிட்டு ரிவர்சல். ஹையும் டச் பண்ணிடுச்சு, டார்கெட் 2யும் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். அந்த ரிவர்சல் ஆனது தான் எத்தனை மணிக்கு? 11:55க்கு. புரியுதுங்களா? எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி நம்ம லோவுக்கு கரெக்டாக வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி லோவுக்கு வந்து அன்றைக்கி லோவுக்கு வந்துட்டு லோவை பிரேக் பண்ண முடியல. இங்கே ஓஆர்பி ஹையை பிரேக் பண்ண முடியல ஸ்பாட்டில். அப்படியே ஒரே கன்சால்டேஷன் வந்து விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கன்சால்டேட் ஆகிடுச்சு மார்க்கெட் இன்றைக்கி. இன்றைக்கி ஆனால் சூப்பரான மூவ் இன்றைக்கி மார்க்கெட்டு. நம்ம லெவல்ஸும் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸ்பாட் சார்ட்டில் விவேப் ரொம்ப முக்கியம். விவேப்பை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பிச்சுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே இந்த இடத்துல விவேப்பை பிரேக் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ஃப்ளோ வந்துச்சு. ஓகே, இங்கே வந்து லெவலில் டச் பண்ணிச்சு. சரிங்களா? லெவலில் டச் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் ரிவர்சலில் இங்கேயும் கன்சால்டேட் ஆகிட்டு இங்கே பிரேக் பண்ணிச்சு பாருங்கள். விவேப்பை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் பெரிய மூவ். இந்த பெரிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் எத்தனை மணிக்கு? 1:05க்கு கரெக்டாக லோவுக்கு கீழே வந்து வச்சுட்டாங்க கேண்டில். லோவை பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. இதுதான் இன்னையோடைய மார்க்கெட்டு. இதே சேம் திங் தான் பாருங்கள். டே ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள், சாப் கன்சல்டேஷன் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டிங் முடிஞ்ச உடனே இன்றைக்கி ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆச்சு. அது எக்ஸ்பைரி டே மூவ். அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ அது வந்து சாப்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இண்டிகேட்டர் கிளியராக காட்டிடும், சாப்னு காட்டிடும். ரெண்டாவது நமக்கு வந்து இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வால்யூமை நமக்கு வந்து காட்டுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் இங்கே மெரூன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அது பேரிஷில் ஸ்ட்ராங் வால்யூம் கேண்டில்ஸு.
அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைம் கலர் கிரீன் இருக்கு பார்த்தீங்களா, இது புல்லிஷ்ல ஸ்ட்ராங் வால்யூம் கேண்டில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன கேண்டில்ஸ்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங் வால்யூம் கேண்டில்ஸ். ஆனால் சில சமயம் ஃபேக் அவுட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் வால்யூம் கேண்டில் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் வருவாங்க. சரிங்களா, அதுவும் அதுவும் நடக்கும் வாய்ப்பு, அதுவும் நடக்கும். தான் பாருங்க, ஸ்ட்ராங் வால்யூம் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் கொடுத்தா பாருங்க. ஆனால் அந்த கேண்டில் வால்யூமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நார்மல் கிரீன் கேண்டில் தான். இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருந்தாலும் இது வால்யூம் இல்லை, நார்மல் கிரீன் கேண்டில் தான். ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் டைரக்ஷன் கீழே தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா இங்கே மிட் லைனை பிரேக் பண்ணாமல் வந்தால் ஓகே, திரும்ப அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு விவேப் மிட் லைன் எல்லாத்தையும் சேர்த்து பிரேக் பண்ணி இங்கே வந்தான் பாருங்க. பிரேக் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்தான். மார்க்கெட்டில் எப்போவுமே அது கண்டினியூஸாக போனாலும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருங்க நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டாக இருந்தால் ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் 1 ஹவர் மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த காலையில் இந்த 1 ஹவர் 10 மணி வரைக்கும் உங்களை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து அடியோ அடின்னு அடிப்பான். இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி எடுப்பான், அப்படி வந்தீங்கன்னா இப்படி வருவான். உங்களுக்கு வந்து வேலை நீங்கள் வந்து மார்க்கெட் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரெண்டை கவனிச்சுக்கங்க. ட்ரெண்டை கவனிச்சுட்டு நீங்கள் ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 60 ஐபி அந்த லைன் வரட்டும். அந்த அந்த இனிஷியல் பேலன்ஸ் வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த டைரக்ஷன். இனிஷியல் பேலன்ஸை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா, பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் டைரக்ஷன் அர்த்தம். சரிங்களா, இனிஷியல் பேலன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் டேன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதை பாருங்க, இதில் வந்து இனிஷியல் பேலன்ஸையும் பிரேக் பண்ணி வந்து கரெக்டாக டார்கெட் 2 ரீச் ஆச்சு. சரிங்களா, அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ரிவர்சல் ஆச்சு. சரிங்களா, ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம பேசுனது வந்து இதெல்லாம் சொன்னோம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஏடிஆர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இதில் என்னென்னா மார்க்கெட்டு இது ரெட் கலர் லைனில் இருந்துச்சுன்னா பேரிஷ் மோடு, கிரீன் கலர் லைன் இருந்துச்சுன்னா புல்லிஷ் மோடு. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே பிரேக் பண்ணி வந்துச்சுல்ல, நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி இந்த கேண்டில் கூட இங்கே என்ட்ரி, இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக. ஸோ இதோடைய ஸ்டாப் லாஸ் லைனு இதுதான் ஸ்டாப் லாஸ் லைனு. ஓகே, நீங்கள் எந்த கேண்டில் எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் ஏடிஎம்ல வேணாலும் ட்ரேட் எடுங்க. பட் ரெஃபர் பண்ணுறது இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆகணும். சரிங்களா, இதில் தான் லெவல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். மற்ற எந்த ஸ்ட்ரைக்கும் இதில் லெவல்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ட்டை நீங்கள் இதில் போட்டிங்கனாக்கா மேபி இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கும், டார்கெட் வரைக்கும் போயிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுக்கும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸும் காட்டிடும். இங்கே உங்களுடைய சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை இங்கே ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இங்கே ஸ்டாப் லாஸு நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா சூப்பர், இல்லை இங்கே எடுத்திருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் இங்கே வருது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பாதியில் கூட இந்த கேண்டில் பாதியில் கூட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஸோ அடுத்தடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டெப் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு ரிவைஸ் ஸ்டாப் லாஸ். இது ஒரு ரிவைஸ் ஸ்டாப் லாஸ், இது ஒரு ரிவைஸ் ஸ்டாப் லாஸ், இது ஒரு ரிவைஸ் ஸ்டாப் லாஸ், அப்படியே உங்களுக்கு அடுத்த ரிவைஸ் ஸ்டாப் லாஸ் இங்கே. சரிங்களா, இது வந்து நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ லாங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு வைக்கணும்ட்டு. நீங்கள் இது வந்து இந்த பக்கம் நான் உங்களுக்கு புட் சார்ட்டில் சொல்கிறேன், அதாவது செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்கவே இருக்கும். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸராகவே போகும். வெர்டிக்கல் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட கிட்ட காட்டும். அதாவது கரெக்டாக கேண்டிலுக்கு பாட்டமில் அந்த மாதிரி பக்கத்துலேயே காட்டும். இந்த லைன் வந்து ஃப்ளிப் ஆயிடுச்சு, ரெட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 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 பீரியட் எத்தனை மணிக்கு கரெக்டாக பாருங்கள், 10:55 to 11, 10:55 கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு வெர்டிக்கலாக லைனு ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஸோ லைன் ஃப்ளிப் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட்டு டைரக்ஷன் சேஞ்சுன்னு அர்த்தம். அது லைன் ஃப்ளிப் ஆகிற சைஸை பொறுத்து. இதுவே சின்னதாக ஃப்ளிப் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக, ஓகேங்களா, சின்னதாக ஃப்ளிப் ஆகும்போது நீங்கள் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கன்ஃபார்ம் பண்ண வேணாம். பட் இது பாருங்கள், ஹியூஜ் ஃப்ளிப்பு, ஹியூஜ் வெர்டிக்கல் லைன் சைஸ் பாருங்கள். இவ்வளோ பெரிய வெர்டிக்கல் லைன் ஃப்ளிப் ஆகும்போது கண்டிப்பாக அது டைரக்ஷனல் சேஞ்சு. இதுவே சின்னதாக அதை பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஃப்ளிப் ஆச்சுன்னா அது டைரக்ஷனல் சேஞ்செலாம் கிடையாது. ஓகேங்களா, ஈவன் தோ இங்கேயும் பாருங்கள்,
இங்க கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் மேல போயிட்டு அங்கேருந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடம் பாருங்க ஹியூஜ் வெர்டிகல் ஃபிளிப். அந்த மாரி வரும்போது மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அதே மாரி மார்க்கெட் பாருங்க வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு அங்கேருந்து வந்தது ஹியூஜ் மூவ். லாங் மூவ் வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழ போச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனு நான் சொன்னது. நம்ம லெவல்ஸ் இப்ப நம்ம சொன்னோம். டார்கெட் சொன்னோம். ஸோ மினிமம் டார்கெட் 1 நமக்கு அச்சீவ் ஆகும். டார்கெட் 2ன்றது லைக் 60% நமக்கு அச்சீவ் ஆகும். நமக்கு வால்ட் பாக்ஸ் காட்டிரும். வால்ட் பாக்ஸ் எந்த சார்ட்ல காட்டுதோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது வால்ட் பாக்ஸ் இல்லனாக்கா நமக்கு ஹை லோ க்ளோஸ் தான் ரெஃபரன்ஸ். சப்போஸ் இந்த லோக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இப்ப லோ ஹை இதுக்குள்ள ட்ரேட் ஆகுதுனாக்கா நமக்கு ஹை லோ க்ளோஸ் ரெஃபரன்ஸ். சரிங்களா? இல்ல லோக்கு கீழ வந்துருச்சு, ஹைக்கு மேல வந்துருச்சுன்னா, உங்களுடைய ரெஃபரன்ஸ் டார்கெட் மட்டும் தான். டார்கெட் 1, டார்கெட் 2, லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் நீங்க எதுல பார்க்கணும்னா, நீங்க வந்து ஸ்பாட் சார்ட்ல பாருங்க. ஸோ மார்க்கெட் லோக்கு கீழ வந்துருச்சுன்னா, ஸ்பாட் சார்ட்ல இருக்கிற டார்கெட் 1, டார்கெட் லெவல் 1 இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ வேற என்னங்க இருக்கு? நம்ம இண்டிகேட்டர்ல பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் இருக்கு. சிக்னல்ஸ்ன்றது நமக்கு டாப், பாட்டம் ஐடென்டிஃபை பண்ற ஸ்ட்ரக்சரலி நமக்கு மார்க்கெட்ட ஐடென்டிஃபை பண்ற சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரலி பாட்டம் ஆச்சுன்னா பாட்டம், எஸ்எம்இ பாட்டம்னு வரும். ஸ்ட்ரக்சரலி டாப் அவுட் ஆயிடுச்சுனாக்கா எஸ்எம்இ டாப்னு வரும். இது இது வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு பை சிக்னல் மாரி, இது ஒரு செல் சிக்னல் மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ டாப்ன்றது செல் சிக்னல், பாட்டம்ன்றது பை சிக்னல். அந்த மாரி தான் இது கணக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரி நமக்கு பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் இங்க பாருங்க. ஸோ இங்க செல் சிக்னல் வந்துச்சு. அங்கேருந்து வந்து கன்சாலிடேஷன் ஆக போறதுக்கு முன்னாடியே பாருங்க நமக்கு பாட்டம் சிக்னல் வந்துருச்சு. இந்த கேண்டில்ல தான் நமக்கு ஃபிளிப்பே ஆச்சு. ஆனா இந்த கேண்டில்லேயே நமக்கு பாட்டம் அவுட் சிக்னல் வந்துருச்சு. ஓகே. பாட்டம் அவுட் சிக்னல் வந்துருச்சுன்னா, அடுத்த சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபார் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் லைன் ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா என்ட்ரியே போடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்க இங்க வந்துட்டு நம்ம லெவல்ஸ பிரேக் பண்ணல. அங்கேருந்து திரும்ப கீழ வந்து நம்ம டார்கெட்ட ரீச் பண்ணி ஓஆர்வி பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்மா டார்கெட் வரும். சரிங்களா? அது அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓஆர்பி பிரேக் பண்ணாம இங்க எட்ஜ்ல வச்சுட்டு வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஓஆர்பி பிரேக் பண்ணிட்டு வந்துட்டான்னா, டார்கெட்ட கண்டிப்பா ரீச் ஆகும். இப்ப பாருங்க வால்ட் பாக்ஸ டச் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு ரிவர்சல். அப்ப நம்ம இண்டிகேட்டர பத்தி ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்ப. இன்னைக்கு மார்க்கெட்டு அதையும் பார்த்தாச்சு நம்ம. ஓகே. ஸோ பை சிக்னல் எங்க என்னன்றது சொல்லியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் டைமண்ட் ஐகான். ஸோ இது என்னன்னாக்கா, ப்ளூ கலர் டைமண்ட் ஐகான் வருதுனாக்கா, அது வந்து ஹியூஜ் வால்யூம் கேண்டில். சில சமயம் இந்த மாரி ப்ளூ கலர் டைமண்ட் ஐகானோட நார்மல் கிரீன் கேண்டில் வரும். சில சமயம் ப்ளூ கலர் டைமண்ட் ஐகானோட இந்த மாரி லைம் கிரீன் கேண்டில்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஹியூஜ் வால்யூம் கேண்டில்ஸ். சப்போஸ் இப்ப நீங்க இந்த கேண்டில் வருதுனாக்கா, இந்த இடத்துல நமக்கு கீழ ட்ராப்ன்னு வந்துருச்சு. எல்லோ கலர்ல ட்ராப் வார்னிங் வந்துருச்சுன்னா, நீங்க தயவுசெய்து இந்த கேண்டில்லே எக்ஸிட் ஆயிடுங்க. அது என்ன சிக்னல்னாக்கா, உங்கள ஆப்பரேட்டர் ட்ராப் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேண்டில் ட்ராப்ன்றது அந்த கேண்டில் மூவ் ஆகும். மேபி அடுத்த கேண்டிலும் மூவ் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கேண்டில் பெருசா கீழ இறங்கும். ஸோ அதுதான் ரீசன். ட்ராப்ன்றது அந்த அந்த கேண்டில் ரீச் ஆகுற டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. பட் அந்த கேண்டில் மூவ் ஆகும். அடுத்த கேண்டில் சில சமயம் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதுக்கு அடுத்த கேண்டில் கன்ஃபார்மா கீழ வந்துரும். சில சமயம் அடுத்த கேண்டிலே கீழ பொத்துன்னு விழும். இது இவ்ளோ இவ்ளோ பெருசு ஏறுக்குன்னா, சேம் ஹைட், சேம் சைஸுக்கு கேண்டில் பெருசா கீழ இறங்கும். சரிங்களா? ஸோ நீங்க இங்க என்ட்ரி எடுக்காம நீங்க புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு நீங்க எடுக்குறீங்கன்னா, ட்ராப் சிக்னல் இருக்கான்றத தெளிவா பார்த்துக்கங்க. ட்ராப் சிக்னல் இல்லனாக்கா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ட்ராப் சிக்னல் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த எல்லோ லைன் வந்து ஒண்ணும் இல்ல 200 மூவிங் ஆவரேஜ். இந்த மாரி வெர்டிகலா மார்க்கெட் மூவ் ஆகும்போது 200 மூவிங் ஆவரேஜ் டார்கெட்டா வச்சுக்கங்க. 200 மூவிங் ஆவரேஜ் பெஸ்ட் டார்கெட்டு. கரெக்ட்டா நம்ம லெவல்ல 200 மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா, எக்ஸிட் ஆயிடுங்க அந்த இடத்துல. 200 மூவிங் ஆவரேஜ் இஸ் அ கிளியர் டார்கெட் ஆக்சுவலா. சரியா? சில சமயம் அத பிரேக் பண்ணி காட்டுவாங்க. ஆனா, இதோ பாருங்க இன்னைக்கு அது மாரி தான். பிரேக் பண்ணி காட்டுற மாரி காட்டிட்டு அதோட முடிச்சுட்டாய்ங்க. இதுதான் டார்கெட்டு. 200 மூவிங் ஆவரேஜ் எப்பவுமே டார்கெட்டு. பிளாக் லைன் வந்து விவாப் லைனு. அது எந்த சைடு டைரக்ஷன்ல இருக்கோ, எந்த சைடுல இருக்கோ, கீழ இருந்துச்சுன்னா பேரிஷ், மேல இருந்துச்சுன்னா புல்லிஷ். ஓகேங்களா? விவாப்ப பிரேக் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் மார்க்கெட் பிச்சுட்டு போகுங்க. அதுவரைக்கும் இங்கேயும், இங்கேயும் இருக்கும். கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கும்.
எப்பவுமே இது விவாப்போடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஓகே. 200 மூவிங் ஆவரேஜ் இந்த எல்லோ லைன் வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட் பார்த்தோம். ஆப்ஷன் சார்ட்ல ஒரு அடிஷனல் விஷயம் இருக்கு. இங்க ஆப்ஷன் ஃப்ளோன்னு இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் சார்ட்ல ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங் எல்லாமே இருக்கு. எல்லா ஆப்ஷனும் இருக்கு. மார்க்கெட்டோடைய ஆப்ஷன் ஃப்ளோ என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டிரும். ஸோ ட்ரேட் பர்மிஷன் அப்புறம் எல்லாமே இருக்கு இங்க லாக்ட் அவுட். இந்த டேபிள அடிக்கடி ரெஃபர் பண்ணுங்க. இந்த டேபிள்ல என்ன காட்டுதுன்னு பார்த்துட்டு எடுங்க. மெயின் திங் இங்க சாப்ன்னு இருக்கக்கூடாது. இங்க சாப்ன்னு இருக்கக்கூடாது. சாப்ன்னு இருந்துச்சுன்னா என்ட்ரி ஆகாதீங்க. நோ ட்ரேடுன்னு வந்துச்சுன்னா என்ட்ரி ஆகாதீங்க. உங்கள ஏமாத்துவான் ஆப்பரேட்டர். உங்க கையிலேருந்து காசு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேக் டேஸ் கொஞ்சம் போய் பார்க்கலாம். நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டேஸ்ல. இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்ட்டா வால் டூ பாக்ஸ்ல வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நேத்தி மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி அ நேத்தி மார்க்கெட்டு நான் வீடியோ போடல. நேத்து எலக்ஷன்றதுனால போட முடியாம போச்சு. ஓகேங்களா? ஸோ நேத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் சார்ட்ல கரெக்ட்டா ஒர்க் ஆச்சு. நான் சொன்னேன்ல இனிஷியல் பேலன்ஸு. இதோ பாருங்க 15 மினிட் ஹை இங்க இருக்கு. ஓகே. அதே மாரி 16, 30 அண்ட் 60 ஒரே இதுல வந்திருக்கு. இதோ பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயி கன்டினியூஸா மேல போயிருக்கு. 5, 10, 15, 20, 25, 30, 30 கேண்டில் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்ல இங்க ரிவர்சல் ஆயிட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ 30 மினிட்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் 60 மினிட் ஐபி அதாவது 45த் கேண்டில் 45த் மினிட் கேண்டில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க 30 மினிட்ஸ்ல கரெக்ட்டா மார்க்கெட் மேல போய் வெர்டிகலா மூவ் ஆகுதுன்னா, நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். 30 மினிட்ஸ் அண்ட் 45 மினிட்ஸ் இது 2ம் நீங்க கவனிக்கணும். அதுல ரிவர்ஸ் ஆகுதா, இல்ல புல் பேக் குடுக்குதா என்னன்றது பார்க்கணும். சரிங்களா? சில சமயம் 30 மினிட்ஸ்ல இந்த மாரி சின்னதா குடுத்துட்டு அத பிரேக் பண்ணிட்டு போவோம். நீங்க கவலையே பட தேவையில்ல. 30 மினிட்ஸ்ல இந்த மாரி சின்னதா கேண்டில் குடுத்தோம்னா எக்ஸிட் ஆயிடுங்க. அது பிரேக் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ட்ரி போங்க. பிரேக் ஆகலன்னா அடுத்தது ரிவர்ஸ் ஆயிடும். சரிங்களா? 30 மினிட்ஸ்ல கரெக்ட்டா பாருங்க. நம்ம 30 மினிட் ஐபில. ஏன்னா, அதுக்கப்புறம் இங்க மேல டார்கெட் 1 இருக்கு. அங்க போனவன் போல. அங்க போகாம இங்கேருந்து ரிவர்சல் வந்து கரெக்ட்டா மிட் லைன்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு, திரும்ப 15 மினிட் ஹைய ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு லாங் பியரிஷ் கேண்டில் குடுத்து, இந்த பக்கம் வந்தான் இங்க. நேத்து ஆப்ஷன் சார்ட்ல இங்க டார்கெட்ட கரெக்ட்டா ரீச் பண்ணான் ஆப்ஷன் சார்ட்ல. வந்து ரீச் பண்ணிட்டு, திரும்ப அதுக்கப்புறம் உள்ள ஒரு கன்சால்டேஷன். ஓகேங்களா? இது முந்தா நேத்து மார்க்கெட்டு. அது முந்தா நேத்துனா அதுக்கு முந்தின நாள். தர்ஸ்டே எக்ஸ்பைரி. ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சார்ட்ல நான் காட்டியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு கீழ வந்துச்சு. கீழ வந்துட்டு கரெக்ட்டா பாருங்க, இந்த இடம் 15 மினிட்ட ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து கீழ வந்து டார்கெட் இது என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் நானு. வீடியோ போட்டிருந்தேன் நான் தர்ஸ்டே மார்க்கெட்டு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம டார்கெட் 1 இங்க பாருங்க T-1 நம்ம டார்கெட் லைனு 15 மினிட் லோ 15 மினிட் ஓஆர்பிக்குள்ள இருந்துச்சுன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். டார்கெட் 2ல ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாரி டார்கெட் 1ன்னு சொல்லிட்டு 15 மினிட் ஹைக்குள்ள 15 மினிட் லோக்குள்ள நமக்கு டார்கெட் லைன் வந்துருச்சு. பிளாக் லைன் இந்த ப்ளூ லைனுக்குள்ள இந்த 2 ப்ளூ லைனுக்குள்ள நமக்கு இங்க பிளாக் லைன் T-1 ஆர் T+1 வந்துருச்சுன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, அந்த டைரக்ஷன்ல வரும். எந்த பக்கம் இருக்குதோ டார்கெட்டு, அங்க கீழ வரும். அந்த பக்கம் வந்துட்டு அதோடைய டார்கெட் 2க்கு வந்து அங்க டச் ஆயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இல்ல அத பிரேக் பண்ணிட்டு திரும்ப பிரேக் பேக் பண்ணிட்டு வரும். இந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணிட்டான் வியாழக்கிழமை. இந்த இடத்துல என்னையும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா எனக்கு இங்க வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இங்க ரிவர்சல்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ணிட்டு இந்த இடம் திரும்ப பிரேக் பேக் பண்ணான் பார்த்தீங்களா? ஸோ நான் இம்மீடியட்டா இங்க ரிவர்சலுக்கு எடுத்தேன். ஆனா மறுபடியும் கீழ வந்துட்டான். ஸோ நான் வெயிட் பண்ணேன். மறுபடியும் வெயிட் பண்ணேன். ஒரு கன்சால்டேஷன போட்டுட்டு, திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் மூவ் போச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த லேபிள் வந்ததுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் ட்ரேடு. அங்கேருந்து கன்டினியூஸ் ஃப்ளோ. கரெக்ட்டா எங்க நம்ம டார்கெட் 1 பாருங்க. டார்கெட் 1க்கு முன்னாடி லோ இருக்கு இங்க. ஸோ கரெக்ட்டா லோ. இந்த 200 மூவிங் ஆவரேஜ் சொன்னேனா டார்கெட்டுன்னு. கரெக்ட்டா 200 மூவிங் ஆவரேஜ பிரேக் பண்ண மாரி காட்டிட்டு, அங்கேருந்து ஒரு புல் பேக் குடுத்துட்டு, திரும்ப போயி டார்கெட் 1 பிரேக் பண்ற மாரி போனான். ஆனா இங்க பாருங்க பிரேக்கே கிடையாது. ஸோ கரெக்ட்டா டார்கெட் 1 வந்து டச் பண்ணிட்டு, அங்க பிரேக் பண்ணாம மேல போயிட்டு, திரும்ப ரிவர்சல் வந்துட்டான். ஸோ எப்பவுமே நம்ம டார்கெட்ட பிரேக் பண்ணணும்னா, ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணணுங்க. சரிங்களா? இதோ பாருங்க. இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க. சென்டர்ல பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க டார்கெட் 1.
இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரி எட்ஜில் வச்சுட்டு கேண்டில் அடுத்த கேண்டில் மேலே போனால் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. சில சமயம் ஃபேக் அவுட் ஆகும். சில சமயம் வந்து அந்த மாதிரி மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகி ரிஸ்கில் நமக்கு எடுக்க வேணாம். டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு எடுக்கலாம் என்ட்ரி, இல்லாட்டினா எடுக்க வேணாம் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இது ரிவர்சல் கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி டார்கெட்டு 15 மினிட் லோக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் ரிவர்சல். 1560 ஐபி நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டட் ரெட் லைன் இருக்குது, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பாருங்க. ஸோ இது என்னன்னா நம்மளுடைய ஹை டார்கெட்டும், இது வந்து ஹை ஒரிஜினல் டார்கெட்டு, இது ஹை ரிவைஸ்டு டார்கெட்டு. அதே மாதிரி கீழேயும் நமக்கு அந்த மாதிரி லைன் இருக்கும். அது என்னன்னாக்கா ஹை லோ ரிவைஸ் டார்கெட்டு, லோ டார்கெட்டு. சரிங்களா? இது வந்து 100% மார்க்கெட் வெர்டிகலாக மூவ் ஆகுது தெரியுங்களா? ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகுது தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது இதுதான் உங்களுடைய டார்கெட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூ டர்ன் அடிச்சு போகுது, இல்லை கன்சால்டேட் ஆகுதுன்னா கிடையாது. நான் சொல்கிறது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கணும், ஏடிஎக்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்கணும், இங்கே புல் ட்ரெண்ட் இருக்கணும், சர்ஜின் இருக்கணும், ஏதாவது இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெர்டிக்கலாக போகுதுனாக்கா உங்களுக்கு அந்த ரெட் லைன் தான் டார்கெட்டு. சில சமயம் என்னன்னாக்கா கொஞ்சம் இது லோ ஹை சேஞ்ச் ஆகும்போது இந்த லெவல்ஸ் சேஞ்ச் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். சில சமயம் இந்த லெவல் வரைக்கும் போவான், சில சமயம் இந்த லெவல் வரைக்கும் போவான். எது வரைக்கும் போவான்னு தெரியாது. ஆனால் இங்கே போகும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. இதை பிரேக் பண்ணிட்டானா அடுத்தது இந்த கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போகும். ஸோ உங்களுக்கு லேபிளும் வந்துடும், ஒரிஜினல் டார்கெட் இது பிரேக் பண்ணிட்டானாக்கா அது வால்யூம் வேலிடிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லேபிள் வந்துடும், ஒரிஜினல் டார்கெட் பிரேக்குன்னு சொல்லி வரும் உங்களுக்கு லேபிள். அது வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக அடுத்த என்ட்ரிக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? அடுத்த டார்கெட்டுக்கு. இது அதுக்கு முன்னாடி நாள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு கன்ஃபியூஷனை போட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் நேராக போச்சு. இங்கே பாருங்கள் டேரெக்டாக 60 ஐபியை பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பேலன்ஸ், இனிஷியல் பேலன்ஸ் எதுவுமே பண்ணல. 60 ஐபியை பிரேக் பண்ணிவிட்டு டார்கெட் 4 வரைக்கும் போய் டார்கெட் 4 பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் சொன்ன ஸ்டாப் லாஸு பாருங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பின்னாடி வரும். அப்படியே ரிவைஸ் ஸ்டாப் லாஸ் இந்த ஃப்ளாட் லைன்லாம் காட்டுது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுடைய ரிவைஸ் ஸ்டாப் லாஸ். அப்படியே போட்டுகிட்டே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் லைன் இங்கே வெர்டிக்கலாக ஃப்ளிப் ஆகுது பாருங்கள். வெர்டிக்கலாக ஃப்ளிப் ஆகிடுச்சுனாக்கா எக்ஸிட் ஆகிடுங்க. அதுதான் உங்களுடைய சைனு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஃப்ளிப் ஆச்சு. அடுத்த கேண்டிலே வந்து உங்களுக்கு எஸ்எம்ஐ டாப்னு வந்துருச்சு. ஒரு கன்சல்டேஷன் போட்டால் அடுத்த லேபிள் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இங்கேருந்து கரெக்டாக நம்ம வால் டு பாக்ஸை டச் பண்ணி டாப்பை டச் பண்ணால் இங்கே பாருங்கள் வால் டு பாக்ஸை டச் பண்ணிவிட்டு இங்கே க்ரீனாக இருந்துச்சா, க்ரீன் ஆகிடுச்சு. வால் டு பாக்ஸை டச் பண்ணிவிட்டு இந்த இடம் கீழே வரும்போது வெர்டிக்கல் மறுபடியும் ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஃப்ளிப் ஆகிட்டு திரும்ப வால் டு பாக்ஸ் டச் ஆகி ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆனது தான் நேராக வந்து கரெக்டாக அடுத்து நம்ம இங்கே இந்த இடம் பிரேக் பண்ணிட்டு போச்சு. திரும்ப இந்த சப்போர்ட்லேயே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பிரேக் பண்ணேன் இங்கே 3:10க்கு தான் பிரேக் பண்ணிவிட்டு டார்கெட் 1க்கு கரெக்டாக வந்து செட் ஆகிட்டான் பாருங்க. டார்கெட் 1ல கரெக்டாக செட்டில் ஆகிட்டான். இது வந்து அதுக்கு முந்தின மார்க்கெட்டு, அதுக்கு முந்தின நாள். ஸோ மார்க்கெட் கரெக்டாக மேலே போயிட்டு 30 ஐபி இங்கே தான் இருக்குது, 15 ஐபி இங்கே தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. 60 மினிட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதை பாருங்கள் கேண்டில் அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் நீங்கள். இந்த 9:15 1 5 10 15 20 25 30 35 40 45 45. ஸோ நான் 45 வரைக்கும் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் 50 60 இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் 55லே ரிஜெக்ட் ஆகிட்டான். 55 ரீச் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ண முடியல. இது பாருங்கள் பிரேக்கே கிடையாது இது. ஸோ 60 ஐபியை பிரேக் பண்ண முடியல. 60 ஐபியை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு திரும்ப போய் ரீடெஸ்ட் பண்ணால் திரும்பவும் பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஒரு ஃபால். 60 ஐபியில் பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஒரு ஃபாலு. இங்கே இது ஏன் வரலனாக்கா இங்கே பாருங்கள் டார்கெட்டாக அவன் பிரேக் பண்ணல இந்த இடத்த. இது நம்மளுடைய டார்கெட் லைனு. இந்த டார்கெட் லைனை அவன் பிரேக் பண்ணாமல் வந்தான். அதுக்காக திரும்ப போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டார்கெட் லைனை இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். பிரேக் பண்ணான் ரிவர்ஸ். நம்ம டார்கெட்டை பிரேக் பேக் பண்ணிச்சு. நம்ம டார்கெட் 1 பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரேக் பேக் பண்ணிட்டானா ரிவர்சல். லெவல்ஸில் போயிட்டு இந்த பாருங்கள் இதுதான் லெவல் லைன். L1ன்றது லெவலில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப வந்தானா ரிவர்சல். சரிங்களா? டார்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப பிரேக் பேக் பண்ணானா ரிவர்சல்.
ஸ்பாட் சார்ட்லயே இதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்பாட் சார்ட்டே நீங்க பார்த்துக்கலாம். இந்த லெவல் ரிவர்சல், இந்த டார்கெட் பிரேக் பேக்கு இதெல்லாம் நீங்க ஸ்பாட்லயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லெவல் ரிவர்சல் மட்டும் நீங்க ஆப்ஷன் சார்ட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதே மாரி லைன் ஃபிளிப் ஆகுதான்னு பாருங்க. இது ட்ரெண்டிங் இருக்கான்னு பாருங்க. இத பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அடுத்து கன்டினியூஸா ஃப்ளோ இங்க வந்துச்சு. இங்க வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயி க்ளோஸ ரீடெஸ்ட் பண்ணிட்டு, திரும்ப அதுக்கப்புறம் 15 மினிட் லோவுக்கு வந்தான். 15 மினிட் லோ வந்து டச் பண்ணிட்டு, அங்க ஒரு கன்சல்டேஷன் போட்டு, இங்க பாருங்க பிரேக்கே பண்ணல. பிரேக் பண்ண முடியல. இந்த இடம் பிரேக் பண்ணா, ஆனா இருந்தாலும் அப்படியே இருந்துச்சு. நம்ம ஆப்ஷன் சார்ட்ல ரெஃபர் பண்ணோம். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ஷன் சார்ட்ல லெவல்ஸ் தான் ரீச் ஆயிருக்கும். அதே சமயம் ஸ்ட்ராங் சப்போர்ட் கீழ இங்க இருக்கு. அதனால இந்த பக்கம் வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது முந்தின நாள். முந்தின நாள் பாருங்க. ஸோ மார்க்கெட் மேல போச்சு. மேல போயிட்டு கரெக்ட்டா பாருங்க 60 ஐபி. 60 ஐபி லைனு. ஸோ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 சொன்னேன்னா 45, 45th மினிட். ஸோ 45th மினிட்லேருந்து 60 மினிட்ன்றது ரொம்ப குரூஷியல் டைமு. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இன் டைரக்ஷன் இல்ல பெரிய புல் பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பாருங்க இங்க கரெக்ட்டா 45th மினிட்லயே போயி அங்கேருந்து ரிவர்சல் ஆயிட்டான். சரிங்களா? ஏன்னா 45th மினிட்ல இங்க உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த இடத்துல 45th மினிட்ல ரிவர்சல் ஆயிட்டான். ஸோ அப்புறம் ஒரு கன்சாலிடேஷனை போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப பிரேக் பண்ணிட்டு போய் டார்கெட் 1 ரீச் பண்ணான். இங்க பாருங்க டார்கெட் 1 வால் டு பாக்ஸை கரெக்டாக டச் பண்ணான். இது டார்கெட் 1 நமக்கு இந்த லைனு T1 தெரியுதுங்களா? ஸோ அதோடைய வால் டு பாக்ஸு அந்த இடத்துல பாருங்க ஒரு கன்சல்டேஷன் ஆயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு அப்படியே முடிஞ்சு போச்சு மார்க்கெட் இங்க. ஸோ உங்களுடைய ஏடிஆர் லைன், உங்களுடைய ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சிக்னல்ஸ் அப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் உங்களுக்கு காட்டிடும். உங்களுக்கு கன்சல்டேஷனா சாப் மார்க்கெட்டான்றது காட்டிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி ஆகாதீங்க. இந்த மாதிரி கண்டிஷனே உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஆனால் சில சமயம் இந்த மாதிரி லாங் கேண்டில்ல வித் வால்யூமோட கன்சல்டேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்னொரு டே மார்க்கெட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து ஓகேங்களா? கீழே வந்துட்டு கரெக்டாக நம்மளுடைய டார்கெட் 2 டார்கெட் 1 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டா டார்கெட் 2க்கு வந்துட்டா. டார்கெட் 2வை பிரேக் பண்ணல. அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ ரிவர்சல் ஆனவுடனே நமக்கு லைன் ஃப்ளிப் ஆச்சு. போய் 30 ஐபியை பிரேக் பண்ணிட்டு வரேன். இங்கே 30 ஐபியை பிரேக் பண்ணாமல் வந்தால் திரும்ப போயிட்டு 30 ஐபியை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் 2வையும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தால் டார்கெட் 3 ரீச்சிங்க. டார்கெட் 3 ரீச் ஆகி நம்மளுடைய லோ டார்கெட் சொன்னேன்னா ஒரு டைரக்ஷனில் வருது அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் ஒரு டைரக்ஷனில் மார்க்கெட் வருதுனாக்கா நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகணும். இதுதான் நம்ம ரெட் லைன். இது நம்மளுடைய லோ டார்கெட். பின் பாயிண்ட்ல நம்மளுடைய ரெட் லைன் டச் பண்ணியிருக்கான் பாருங்க. பின் பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டே. ஸோ மார்க்கெட் எல்லா நாளும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்க இந்த டே வந்து கரெக்டாக பாருங்க டார்கெட் 1 வால்ட் பாக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போச்சு. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஸோ நான் சொன்னேனே அந்த 45 to 55, 60 சொன்னேன்ல. ஸோ இந்த இடத்துல 50th மினிட்ல கரெக்டாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 60 ஐபி அதுக்கு மேலே இருக்கு. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் நேராக வந்து மிட் லைன் டச் பண்ணால் திரும்ப அதுக்கப்புறம் ஃபுல் கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் அன்னைக்கு அதோட முடிஞ்சு போச்சு. ஓஆர்பிக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. காலையில் ஒரு மூவ், திரும்ப ரிவர்சல் ஒரு மூவ். அதுதான் இந்த இடத்துல ஒரு மூவ். ஆனால் இது எப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டு திரும்ப எப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆப்ஷன் சார்ட்டை நமக்கு பார்க்கணும் அதுக்கு. இது இன்னொரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கு. இது பாருங்க 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 சொன்னா 45 சொன்னேன்னா கரெக்டாக 45th மினிட்ல நமக்கு 45 மினிட் முடியும் போது கரெக்டாக 60 ஐபியை டச் பண்ணால் அங்கேருந்து வந்து லைன் ஃப்ளிப் ஆச்சு. ஸோ ரிவர்சல் 60 ஐபி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. லைன் ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சலுங்க. சரிங்களா? லெவல்ஸ் நம்மளோட L1ல மார்க்கெட் வந்து டச் ஆகி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஃப்ளிப் ஆச்சுன்னா ரிவர்சலுங்க. டார்கெட்டை 1 பிரேக் பண்ணிட்டு திரும்ப பிரேக் பேக் பண்ணி லைன் ஃப்ளிப் ஆச்சுன்னா ரிவர்சல். இந்த லைன் நம்மளுடைய இந்த
இந்த லைன் ரெட்ல இருக்கா, கிரீன்ல இருக்கா? அது எப்படி இருக்கு? அது பார்க்கணும். இந்த லைன் சில சமயம் இந்த பாருங்க ஃப்ளாட்டா போகும். இது பார்த்தீங்களா? ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாட்டா போகுது. ஃப்ளாட்டா போச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு சாப்ன்னு காட்டிரும் மொத விஷயம். ஓகே. அப்படி சில அது காட்டிரும். கன்ஃபார்மா காட்டிரும். அப்படி இல்லாத பட்சத்தில, அது என்னன்னாக்கா, மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும், கொஞ்சம் கீழ வரும். கொஞ்சம் மேல போகும், கீழ வரும். அந்த மாரி கண்டிஷன்லயும் நமக்கு இந்த லைன் ஃப்ளாட்டாவே இருக்கும். ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போறது கிடையாது. அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். இப்ப பாருங்க லைன் ஃப்ளாட்டா இருக்கு. மார்க்கெட் இங்க பாருங்க. மேல பிரேக் பண்றான். திரும்ப ஃப்ளாட் ஆயி, திரும்ப கீழ பிரேக்கு. ஸோ ரெட் அண்ட் கிரீன் மாத்தி, மாத்தி ஃப்ளாட் லைன் வருதுன்னா, அன்னைக்கு ஃபுல்லா நம்மள சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம். தயவு செய்து ஷட் டவுன் பண்ணிட்டு போய் வேற வேலைய பாருங்க. இல்ல மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டு, எப்ப நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது, எப்ப நமக்கு ட்ரெண்டிங் வருதோ, அப்ப நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இங்க லெவல் இல்ல. அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நமக்கு லெவல்ஸ் காட்டுது. ஸோ ட்ரேடிங் வியூல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏகப்பட்ட லைன்ஸ் காட்ட முடியல. ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலே நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேஸ் நான் ஃபுல்லா காட்டியிருக்கிறேன். நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்ப இந்த வீடியோல நம்ம இண்டிகேட்டர்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம குரூப்ப. ஓகே. ஓகேங்க. நம்ம இண்டிகேட்டர் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வேணும்னா, இந்த வீடியோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஸோ அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்க பிரஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து ட்ரையல் வேணும்னா ட்ரையல் கேளுங்க. இல்ல டைரக்ட்டா சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லி கேளுங்க. ஓகே. நான் உங்களுக்கு ட்ரையல் தரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். டேக் கேர். பாய்.